அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேற்று பாகிஸ்தான் ராணுவ தளபதியான ஃபீல்டு மார்ஷல் அசீம் முனீரை சந்தித்து பேசியிருக்காரு. ஈரான் கதியை முடிக்கக்கூடிய வகையில் அமெரிக்கா அந்த திட்டத்தை தீட்டியிருக்கிறதாகவும் பரவலாக ஒரு தகவலும் வெளியாகியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மற்றொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரம்ப் மற்றும் பாகிஸ்தான் அசீம் முனீர் சந்தித்தது ஏன், இந்தியாவுக்கு இந்த சந்திப்பு பேராபத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இது குறித்த முழுமையான விளக்கத்தை தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேற்று பாகிஸ்தான் ராணுவ தளபதியான ஃபீல்டு மார்ஷல் அசீம் முனீரை சந்தித்து பேசியிருக்காரு. அவருக்கு மதிய விருந்தும் அளித்திருக்காராம். இந்த சந்திப்பின் போது பாகிஸ்தானின் ராணுவ தளம், கடற்படை தளங்களை அமெரிக்கா பயன்படுத்த அனுமதிக்க வேண்டும் அப்படின்னும், இதை செய்தால் பாகிஸ்தானுக்கு 5ஆம் தலைமுறை விமானம் ஆயுதங்களை தருவதோடு இணைந்து வர்த்தகம் செய்யலாம் அப்படின்னும் கூறியிருக்காங்க. இது ஈரான் மற்றும் நம் நாட்டுக்கும் பெரும் ஆபத்தாக பார்க்கப்படுது. ட்ரம்ப் அசீம் முனீர் சந்திப்பின் பின்னணி குறித்த பரபரப்பான தகவல்கள் வெளியாகிருக்கு. அதாவது நம் நாட்டுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில நடந்த மோதல்ல பாகிஸ்தான் மண்ணை கவனாங்க. நம் நாட்டின் ஆபரேஷன் சிந்தூர் மூலமா பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு அளிக்கும் பாகிஸ்தானுக்கு உரிய பதிலடி கொடுக்கப்பட்டது. இந்த மோதல்ல நாம தான் வெற்றி பெற்றோம். நம் நாட்டின் தாக்குதலை தாங்க முடியாம பாகிஸ்தான் தாக்குதலை நிறுத்த கெஞ்சினாங்க. அதன் பிறகே மோதலும் முடிவுக்கு வந்துச்சு. இருந்தாலும் பாகிஸ்தானின் ராணுவ தளபதிக்கு ஃபீல்டு மார்ஷல் என்பது வழங்கப்பட்டது. இந்தியா பாகிஸ்தான் விவகாரத்தில் அமெரிக்கா இரட்டை வேடம் போடுறாங்க. இந்தியா பாகிஸ்தான் போரை நாங்கள் தான் நிறுத்தினோம் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் பெருமைப்பட்டு கொள்கிறார். ஆனால் அதில் அமெரிக்காவின் பங்கு துளியும் கிடையாது. அதே போல பயங்கரவாதிகளை ஏற்க மாட்டோம், பயங்கரவாத செயல்களை ஒருபோதும் சகிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் பாகிஸ்தானுடன் நெருக்கம் காட்டியும் வந்துட்டுருக்காரு. நேற்றைய தினம் பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீருக்கு அமெரிக்காவில் வைத்து ட்ரம்ப் மதிய விருந்து வழங்கியிருக்காரு. அதன் பிறகு இருவரும் பேசியிருக்காங்க. இதனை நம் நாடு விரும்பல. இந்த நிலையில தான் தற்போது இருவருக்கும் நடந்த பேச்சுவார்த்தை குறித்த பரபரப்பான தகவல் வெளியாகியிருந்தது. அதாவது டொனால்ட் ட்ரம்ப் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ராணுவ தளம் மற்றும் கடற்படை தளத்தை அமெரிக்கா பயன்படுத்த அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு அசீம் முனீரிடம் சொல்லியிருக்கார். இதற்கு பாகிஸ்தான் ஒப்புக்கொள்ள வேண்டும். இந்த டீலுக்கு சம்மதம் தெரிவித்தா பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா உதவுவாங்களாம். பாகிஸ்தானுக்கு 5ஆம் தலைமுறை விமானமும் வழங்கப்படுமா, நிதி உதவி செய்யப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. பாதுகாப்புத்துறை மற்றும் வர்த்தகத்துறை சார்ந்த புதிய ஒப்பந்தங்களை மேற்கொள்ளலாம் அப்படின்னு டீல் செய்திருக்காங்களாம். இதற்கு பாகிஸ்தான் ஒப்புக்கொள்ளக்கூடிய பட்சத்தில் இது இந்தியா ஈரானுக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்தும். ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா? பாகிஸ்தானும் ஈரானும் நேரடியாக எல்லையை பகிர்ந்து கொள்கிறாங்க. ஈரானுக்கு அமெரிக்காவுக்கும் சண்டை இருக்கு. தற்போது இஸ்ரேல் ஈரான் மோதல்ல அமெரிக்கா ஈரான் மீது கடும் கோபத்திலையும் இருக்காங்க. ஈரான் உயர்மட்ட தலைவர் அயதுல்லா அலி கமேனி இஸ்ரேலிடம் சரணடைய வேண்டும் அப்படின்னு ட்ரம்ப்பும் சொல்லியிருக்காரு. ஆனா ஈரான் அதனை கேட்கல. அதே மாதிரி ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்க அமெரிக்கா தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்தும் வந்துட்டு இருக்காங்க. இருதரப்புக்கும் பேச்சுவார்த்தை நடந்தாலும் ஈரான் தனது முடிவில் இருந்து பின்வாங்கல. இதனால இஸ்ரேலை போல அமெரிக்காவும் ஈரான் மீது தாக்குதல் நடத்தலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால பாகிஸ்தானின் கடற்படை தளம், ராணுவ தளத்தை அமெரிக்காவுக்கு வழங்கினா அங்கிருந்து ஈரானை எளிதாக தாக்க முடியும். இரு நாடுகளுக்கும் அருகருகே இருக்கிறதுனால எளிதாக அமெரிக்காவால் ஈரானை தாக்க முடியும். இதனால ட்ரம்ப் இந்த டீலை அசீம் முனீர் முன்பு வைத்திருக்கிறதாக தகவல்கள் வெளியாகுச்சு. அதே மாதிரி பாகிஸ்தானுக்கும் நமக்கும் ஏற்கனவே நீண்ட கால பகை இருக்கு. இப்படியான சூழல்ல அமெரிக்கா அந்த நாட்டுக்கு நிதி உதவி, 5ஆம் தலைமுறை போர் விமானங்கள் உள்ளிட்டவற்றை வழங்குவது நம் நாட்டின் பாதுகாப்புக்கும் பெரிய பிரச்சனையாகவே மாறும். பாகிஸ்தானை எடுத்துக்கொண்டா அமெரிக்காவுடன் நெருங்கிய நட்பு நாடாக இருந்தாங்க. ஆனால் முந்தைய அதிபர் ஜோ பைடன் ஆட்சி காலத்தில் பாகிஸ்தானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையேயான உறவு பலவீனமானதாகவே இருந்திருக்கு. ஜோ பைடன் ஆட்சியில் இருந்த 4 ஆண்டுகள்லையும் பாகிஸ்தான் பிரதிநிதிகளை சந்திக்கல. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் ஆசியாவில் தனது இருப்பை அதிகரிக்க திட்டமிட்டிருக்காரு. அதற்கு பாகிஸ்தானை
பகடைக்காயாக மாற்றவும் நினைக்கிறார். இதற்கான ஒரு முயற்சி தான் பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீருடன் ட்ரம்ப் போட்ட இந்த பேக்கரி டீல் அப்படின்னு சொல்லலாம். பேக்கரி டீல் அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா? அதாவது நடிகர் அர்ஜுன் நடித்த கிரி திரைப்படத்தில் ஒரு காட்சி வந்திருக்குங்க. நடிகர் வடிவேலும் அர்ஜுனும் பேசக்கூடிய காட்சி இடம்பெற்றிருக்கும். அந்த காட்சியில் பார்த்தீங்கன்னா கணபதி அப்படிங்கிறவர் அக்காள் காமாட்சி வேலை பார்த்தாரு. இருவரும் பற்றியும் புரளி பேசினாங்க. இதை தட்டி கேட்க போனப்ப அக்காவை நான் வச்சுக்கிறேன், என்னுடைய பேக்கரியை வேணும்னா நீ வைத்துக்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. டீல் பிடிச்சதுனால ஒப்புக்கொண்டேன் அப்படின்னு வடிவேலும் சொல்லுவார். அதே மாதிரி தாங்க பாகிஸ்தானின் இராணுவ தளம் கடற்படை தளத்தை அமெரிக்கா பயன்படுத்த அனுமதித்தா 5ஆம் தலைமுறை விமானம் வர்த்தக பேச்சுவார்த்தை நிதி உதவி செய்வதாக டீல் பேசியிருக்கிறாரு இந்த சதிகார ட்ரம்ப் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு புறம் இருக்கு. மற்றொரு புறம் பார்க்கும்போது இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போர் நிறுத்தத்துக்கு நான் தான் காரணம் அப்படின்னு தொடர்ந்து சொல்லி வந்துட்டு இருக்கக்கூடிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முதல் முறையாக இரு நாட்டு தலைவர்களே போர் நிறுத்தத்துக்கு காரணம், இதுல அமெரிக்காவுக்கு எந்த பங்கும் இல்லை அப்படின்னு உறுதிபட தெரிவித்திருக்காங்க. இந்தியாவினுடைய இந்த கருத்தை பிரதமர் மோடி தெரிவித்ததை தொடர்ந்து அவர் இவ்வாறு சொல்லியிருக்காரு. அதாவது காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினாங்க. இதில் 26 சுற்றுலா பயணிகள் உயிரிழந்தாங்க. இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாத முகாம்கள் மீது ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்ற பெயரில் இந்திய இராணுவம் மே 7ஆம் தேதி துல்லிய தாக்குதல் நடத்துச்சு. இதையடுத்து இந்தியா மீது பாகிஸ்தான் ராணுவம் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தினாங்க. இதை இந்தியா முறியடிச்சாங்க. இருதரப்புக்கும் இடையே நடைபெற்ற சண்டை மே 10ஆம் தேதி முடிவுக்கு வந்தது. இது குறித்து இந்திய வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரி அதிகாரப்பூர்வமாகவே அறிவித்தமிருந்தார். ஆனால் அதற்கு முன்பாக அமெரிக்காவின் மத்தியஸ்தத்தில் இரவு முழுவதும் நடைபெற்ற நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் முழுமையான உடனடியான போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்டிருக்காங்க அப்படின்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வலைதளத்தில் பதிவிட்டார். இது இந்தியாவில் கடும் விமர்சனங்களை ஏற்படுத்துச்சு. இதன் பிறகும் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் நிறுத்தம் ஏற்பட நான் தான் காரணம் அப்படின்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தொடர்ந்து பல முறை கூறி வந்தார். இதை மறுத்த இந்தியா பாகிஸ்தான் கேட்டுக்கொண்டதன் பேரில் தான் போர் நிறுத்தம் ஏற்பட்டது என சொல்லியிருந்தார். இந்த நிலையில் கனடாவில் நடைபெற்ற G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி கடந்த 17ஆம் தேதி பங்கேற்றார். இதில் பிரதமர் மோடியும் ட்ரம்ப்பும் தனித்தனியாக சந்தித்து பேச திட்டமிட்டிருந்தாங்க. ஆனால் இந்த மாநாட்டில் 16ஆம் தேதி பங்கேற்ற அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒரு நாள் முன்னதாகவே நாடு திரும்பிவிட்டார். இதனால் இரு தலைவர்களும் நேரில் சந்திக்க முடியல. இதையடுத்து இருவரும் தொலைபேசியில் சுமார் 35 நிமிடங்கள் பேசினாங்க. அப்போது இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தம் தொடர்பாக இந்தியா தரப்பு கருத்துக்களை அமெரிக்க அதிபர் ட்ரம்பிடம் பிரதமர் மோடி திட்டவட்டமாகவே தெரிவித்திருந்தார். இந்தியாவின் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மிகவும் துல்லியமானது. பஹல்காம் தீவிரவாத தாக்குதலுடன் தொடர்புடைய பாகிஸ்தான் மற்றும் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் இருந்த தீவிரவாத முகாம்கள் மீது மட்டும்தான் இந்தியா தாக்குதல் நடத்தினாங்க. பாகிஸ்தான் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் தான் போரை இந்தியா நிறுத்தியிருக்கு. இது தொடர்பாக இருதரப்பு இராணுவமும் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தி உடன்பாடு எட்டப்பட்டது. இந்த போர் நிறுத்தத்தில் அமெரிக்காவுக்கும் எந்த பங்கும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரு நாடுகளுக்கு இடையிலான விவகாரத்தில் 3ஆம் தரப்பு மத்தியஸ்தம் செய்வதை இந்தியா ஒருபோதும் ஏற்காது அப்படின்னு அதிபர் ட்ரம்பிடம் பிரதமர் மோடி உறுதிபட தெரிவித்துவிட்டதாக மத்திய வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரி தெரிவித்திருந்தார். இந்த சூழ்நிலையில் அமெரிக்கா சென்றிருக்கக்கூடிய பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஃபீல்டு மார்ஷல் அசீம் முனீர் அதிபர் ட்ரம்பை சந்தித்து பேசினார். வெள்ளை மாளிகையில் அவருக்கு விருந்தும் அளிக்கப்பட்டது. இந்த சந்திப்புக்கு பிறகு ட்ரம்ப் செய்தியாளர்களையும் சந்தித்தார். அப்போது ஈரான் இஸ்ரேல் போர் மற்றும் இந்தியாவுடனான போர் நிறுத்தம் குறித்த கேள்விகளுக்கு ட்ரம்ப் என்ன சொன்னார்னா, பாகிஸ்தான் ராணுவ தளபதிக்கு ஈரான் விவகாரம் பற்றி நன்றாவே தெரியும். இஸ்ரேல் ஈரான் போர் பற்றி அவர் மகிழ்ச்சி அடையல. பாகிஸ்தான் இஸ்ரேலுக்கு எதிரான நாடு கிடையாது. அவர்கள் இரு நாட்டையும் உண்மையில் நன்கு அறிவாங்க. இருந்தாலும் அவர்கள் ஈரானை நன்கு அறிந்திருக்கலாம். என்ன நடக்கிறது அப்படிங்கிறத அவர்கள் பார்க்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் அதாவது முனீர் என் கருத்துடன் உடன்படுகிறார். இந்தியா
இந்தியாவுடனான போரை தொடராம பாகிஸ்தான் அதை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கு. இதற்காக நன்றி சொல்வதற்காகத்தான் பாகிஸ்தான் இராணுவ தளபதி அசீம் முனீர் உடனான சந்திப்பு தற்போது நடந்தது. போர் நிறுத்தம் ஏற்படாவிட்டால் அது ஒரு அணுசக்தி போராக இருந்திருக்கலாம். இரண்டு நாடுகளும் பெரிய அணுசக்திகள். ஆனாலும் போரை நிறுத்த அவர்கள் முடிவு செய்தாங்க. இரண்டு புத்திசாலிகள் போரை தொடர வேண்டாம் என முடிவு செய்திருக்காங்க. அதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்தியா மற்றும் பாகிஸ்தானுடன் வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ள நாங்கள் பணியாற்றி வருகிறோம் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருந்தார்.